ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல் ஓவர் த இன்டர்நெட் நிறைய ஸ்லைம் ஹேக்ஸ் இருக்குது. அண்ட் அதில் பயங்கர பாப்புலரானது என்னது அப்படின்னா, ஸ்லைம் வித்தவுட் ஆக்டிவேட்டர். ஆமாம், நிறைய பேர் ஆக்டிவேட்டர் இல்லாமே எப்படா ஸ்லைம் செய்கிறது அப்படின்னு ஆல் ஓவர் தி இன்டர்நெட் எக்கச்சக்கமாக தேடுறாங்க போல. ஸோ அதனால ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை லென்த் வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லைம் வித்தவுட் ஆக்டிவேட்டர் அப்படின்னு இருந்தாலே அது எக்கச்சக்கமாக வியூஸ் போயிருக்கும். ஸோ அவங்க சொல்லி இருக்கிற மாதிரியே ஸ்லைமில் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணாமல் ஸ்லைம் தயாராகுதா இல்லையா அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம வீடியோலாம் செக் பண்ண போகிறோம். இருக்கிற வைரல் வீடியோஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம செய்ய போகிறது ஆல் ஓவர் த இன்டர்நெட், அதை ஷார்ட்ஸ், ரீல்ஸ், அப்புறம் டிக்டாக் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே பயங்கர வைரலாக இருக்கிற பேண்டீன் ஷாம்பூ ஸ்லைம். இந்த ஸ்லைமில் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணாமல் தான் அவங்க செய்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதனால தான் அதை எடுத்துக்க பயங்கர வைரல். நிறைய பேர் அவங்க சேனலில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ நாம் இன்றைக்கி இதை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ரெசிபி ரொம்ப சிம்பிள். பேண்டீன் ஷாம்பூ, உப்பு, அதுக்கப்புறம் கலர், அதில் உள்ள சேர்த்துக்கு ஒரு கலர் சொல்லியிருக்கேன். அண்ட் அவங்க ஆட் பண்ணது அக்ரிலிக் கலர், நம்மளும் அதான் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு பேண்டீனை போட்டுக்கணும். பேண்டீன் டிரான்ஸ்பரண்ட் ஷாம்பூ அதை தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா வைரலாக இருக்கிற எல்லாமே அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அயோடைஸ் சால்ட், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த கலர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்லைம் உருவாகிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த பேண்டீன் ஷாம்பூ ஸ்லைம் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி குட்டி குடுவையில் வச்சுருக்கோம். இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிட்டு காலையில் பார்க்கணும். இப்போ லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் அதை வச்சுட்டு மார்னிங் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்லைமாக க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓகே, இதை நைட் ஃபுல்லாக நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸ்லைம் மாதிரி ஸ்லைம் ஆகலை. ஷாம்பூ என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இது எதுவுமே ஆகலை. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஃபேக்கான ஒரு ஹேக்கு. ஸோ இந்த ஹேக் அவங்க பேபி பவுடரை வச்சு பண்ணியிருக்காங்க. அதாவது குழந்தை பொடி. பேபி பவுடரை நம்ம தமிழாக்கம் பண்ணோம்னா குழந்தை பொடி அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். குழந்தை பொடி கொஞ்சம் வியர்டாக இருக்குல்ல சொல்கிறதுக்கு. ஸோ இதில் ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம், அது கூட பாடி வாஷ் ஆட் பண்ணிக்கிறோம், அண்ட் அது கூட கலர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் அப்போ தான் கலர் பார்த்தா தான் இப்போ அழகாக இருக்கணும்ல, கலர் ஆட் பண்ணிக்கிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் குழக்குழன்னு ஆயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணிக்கணுமா. அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அது ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக ஸ்ட்ரெச்சியாக செம்மையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த குழந்தை பொடி ஸ்லைம் எப்படி வருது நம்ம போய் பார்க்கலாம். நம்ம குழந்தை பொடி ஸ்லைம். ஸோ இந்த ஸ்லைமை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இது நல்லா வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது, ஃப்ளஃபியாக இருக்குது. பட் ஆனால் ஸ்லைமுக்கான ஒரு அந்த ஃபீல் இருக்குது தெரியுமா, அதை கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக நம்ம பிளேடோ வச்சு விளையாடுவோம்ல, இந்த குட்டி குட்டியாக அந்த சென்சர்ஸ் வச்சு கட் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இது கொடுக்குது. இது ஸ்லைமுக்கான ஃபீல் கொடுக்கல. அண்ட் ஒரு நல்ல ஸ்லைம் ஆக்சுவலாக இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா இப்படி வரும். அது
ஃபைன் வரும். அந்த மாதிரி கூட இது வந்து வரமாட்டேங்குது. இதில் வந்து இருக்கிற இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இதில் நம்ம பேபி பவுடர் போட்டிருக்கோம். நான் சின்ன டப்பா தான் வாங்கினேன். அதுவே வந்து 60 ரூபா 65 ரூபா நீங்கள் எந்த பிராண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாடி வாஷ் இல்லை நான் இல்லை ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஏதாவது சோப் லிக்விட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அன்லஸ் நம்ம பாத்திரம் விளக்குற விம் ஜெல் அது வந்து 15 ரூபா தான். அது தவிர நீங்கள் வந்துட்டு ஷாம்புவோ இல்லை ஹேண்ட் வாஷோ இல்லை பாடி வாஷ் நீங்கள் எதை யூஸ் பண்ணாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா 60 ரூபாலேருந்து 80 ரூபா 120 ரூபா வரைக்கும் அந்த சின்ன டப்பாவே அவ்வளோ ரேட் வரும். அப்புறம் அதில் மாய்ஸ்சரைசர் வர போட சொல்லியிருந்தாங்க. மாய்ஸ்சரைசரும் அவ்வளோ காஸ்ட்லி தான். இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஸ்லைமாக பண்ணணுமா அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். அதுக்கு பதிலாக நம்ம 30 ரூபாய்க்கு இப்போ சின்ன சின்ன டப்பாவில் வெளியே வந்து ஸ்லைம்ஸ் வந்து நிறைய மளிகை கடையில் விற்கிறாங்க. அதே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லைம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த ஹேக்கில் வந்து அவங்க கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்துட்டு க்ளூ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஆக்டிவேட்டர் இருந்தாலும் சரி, இல்லை எது இல்லைனாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் ஸ்லைம் செய்யலாங்க. இதுதான் இவங்க சொல்கிற ஒரு இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உப்பு போடணும். உப்பு போட்டு அதை தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடலாம். ஆனால் இவங்க வந்து ஃபஸ்ட்டு உப்பு தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு வந்து கரையிற அளவுக்கு மிக்ஸ் ரொம்ப நேரமாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கலர் ஆட் பண்ணுறாங்க. தெரிஞ்சு இது அக்ரலிக் கலர் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் ஃப்ளார், எனி ஃப்ளார் உங்கள் வீட்டில் என்ன மாவு இருந்தாலும் அந்த மாவை வந்து அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். அம்மா கிட்ட திட்டு வாங்காத வரைக்கும் அது என்ன மாவாக இருந்தாலும் சரிதான். அப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி. அது பார்க்க அப்படி தான் இருக்குது. அண்ட் அதில் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயில். நம்ம வீட்லேயே நம்ம சப்பாத்தி போடும்போது அந்த மாவு ட்ரை ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது கடைசி எண்ணெய் ஊற்றி வைப்போங்க. அப்படி தான் இருக்குது இது வந்து பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெத்தடை வந்து செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு கையில் வந்து அதை பிடிச்சி பார்க்குறதுக்கு ஸ்லைம் மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிங்க் கலர் சப்பாத்தி மாவு ரெடி. நார்மலாக ஒரு ஸ்லைம் நம்ம இப்படி பிடிச்சோம் அப்படின்னா லாஸ்ட் இதுலேயே காமிச்சிருப்பேன். ஸோ இப்படி ட்ராப் ஆகுதும் நம்ம ஃபஸ்ட் இதை செக் பண்ணுவோம். ட்ராப் ஆகாது. ஏற்றால இதுவுமே வந்து பிளேடோ மாதிரி தான். இது வந்து ஸ்லைம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு நம்ம ஸ்லைமுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது வந்து கொடுக்கும். நார்மலாகவே நம்ம வீட்டில் இவ்வளோ பண்ணணும்னு கிடையாது. நார்மலாக நம்ம அம்மா வந்து வீட்டில் சப்பாத்தி மாவு ஏதாவது பிசையும் போது, பூரிக்கு பிசையும் போது அந்த மாவை வாங்கி நம்ம அதை கையில் இப்படி பண்ணாலே சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஆக்சுவலாக ஸ்லைம் கிடையாது. இது வந்து ஒரு பிளேடோ. இதுவுமே ஒரு பிளேடோ மாதிரி தான். இதுவுமே ஸ்லைம் கிடையாது. நான் இதை கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் போட்டு கேட்கும்போது இது இட்ஸ் சிம்லர் டு பிளேடோ, இட்ஸ் நாட் அ ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிச்சு. சரி ஓகே ஃபைன் அப்படின்னா. பட் ஓகே, ஏன்னா அந்த நம்ம குழந்தை பொடியை வச்சு ஒன்று செஞ்சோம்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. இதுவும் வந்து ஆல் ஓவர் இன்டர்நெட் ரொம்ப வைரலாக பார்த்தா ஒரு நோ க்ளூ நோ ஆக்டிவேட்டர் ஸ்லைம் ஹேக். இது வந்து அவங்க எதை யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்கன்னா, டாய்லெட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் நம்மளுக்கு கிடைக்கும்ல, அதை வச்சு வந்து செஞ்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. இது நிஜமாவே உண்மையா இல்லை கிமிகியான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஷாம்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஷாம்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளஃபியாக நுறையா வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஆக்கிட்டு அப்புறம் அது கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து குட்டி குட்டியாக கிழிச்சு உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹேக்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2லேருந்து 3 மணி நேரம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும், அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளஃபியாக பார்க்க அழகாக வந்துடும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் அந்த அக்கா காட்டியிருக்கிற மாதிரியே இப்படி வருதான்னு பார்ப்போம் நமக்கும். டாய்லெட்
டிஷ்யூ பேப்பர் ஸ்லைமுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்குன்னா அதை சொல்லுவேன், நீங்கள் எங்கிட்ட கோச்சிக்க கூடாது. சத்தியமாக சொல்ல, நம்மளுக்கு வந்து சளிலாம் பிடிச்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு டே மூக்கு சளி எப்படி வரும் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பார்க்கும்போதுலாம் எனக்கு அது தோணிக்கிட்டே இருக்குது. ஏன் எனக்கு அது தோணுதுன்னு தெரியல, எனக்கு அதுதான் தோணுதானா. இதையுமே வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஸ்லைமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் காமிக்கலாம் செஞ்சாங்க. அண்ட் ஓகே, நாம் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதையுமே செட் பண்ணி வச்சிடுறேன். அண்ட் இதோட ரிசல்ட் மார்னிங் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நைட் ஃபுல்லாக வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் ஸ்லைம் வந்து செட் ஆகிருக்கு. இப்போ இது வந்துட்டு ஸ்லைமாக மாறி இருக்கா, அதுதான் முக்கியம். பார்ப்போம். ஓகே, கன்சிஸ்டன்சி இதுதான் ஃப்ளைமர். ஸ்லைமா ஆகலை, அதுதான் அப்படி நூலாக வருது. இதுவும் ஒர்க் ஆகலை. இதுவுமே வந்து ஒரு வேஸ்டான ஹேக், ஒரு ஃபேக்கான ஹேக். ஒர்க் ஆகலை, இது ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு வந்து வைரலாக காமிக்கிற நிறைய ஹேக்ஸ், அதில் வந்து வர மாதிரி ரிசல்ட் நம்மளுக்கு வந்து ரியலில் வரல. ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு வந்திருக்கும். அண்ட் அதில் வந்து காட்டுவாங்க, அந்த ஷாம்பு ஊற்றுற மாதிரி காட்டுவாங்க, அதுக்கப்புறம் சால்ட் போடுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் ஃபேக்ட் என்னென்னா, அந்த ஷாம்பு பாட்டிலில் அவங்க டிரான்ஸ்பரண்ட் க்ளூ இருக்குது தெரியுமா, அதை வந்து டிரான்ஸ்பரண்ட் க்ளூ, அதாவது வந்து கம் இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்டாக இருக்க கம்மை வந்து அதுக்குள்ளே அவங்க ஊற்றி வச்சுருப்பாங்க. அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றும் போது பார்க்க நம்ம ஷாம்பு ஊற்றுற மாதிரியே இருக்கும். ஆனால் அது ஷாம்பு கிடையாது, அது வந்து க்ளூ. சரிங்களா. அடுத்து வந்துட்டு அதில் வந்து சால்ட் போடுற மாதிரி காட்டுறாங்களே, அது வந்து சால்ட் இல்லை, அது வந்து போரக்ஸ். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக அழகாக ஸ்லைமாக மாறுது. அதை வந்து பார்த்துட்டு நம்ம வீட்டில் நம்ம வந்து இந்த ஷாம்புவை வேஸ்ட் பண்ணி, வீட்டில் இருக்க உப்பை வேஸ்ட் பண்ணி, எல்லா வீட்டில் திங்கிறக்கு வச்ச ஐட்டம்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணி ஸ்லைம் செய்ய போகிறேன் கடைசியில் ஸ்லைம் நம்மளுக்கு வராது. இதுதான் ஃபேக்ட். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நிறைய சேனல்ஸ் ஏமாத்துறாங்க ஜஸ்ட் ஃபார் வியூஸ்க்காக மட்டும். அண்ட் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நிஜமாவே ஆக்டிவேட்டர் இல்லாமல் ஸ்லைம் செய்ய தெரியும் அப்படின்னா அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது நிஜமாவே ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது வந்து எப்படி அப்படின்ட்டு. ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், பாய்.